அன்பு கெழுமிய தமிழர் வாழ்வியல் புலனத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களை உங்கள் அனைவரையும் பெண்ணாடும் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இன்று தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை 80 உங்கள் திருமுன்னே அளிப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சில வாரங்களாக நாம் தமிழருடைய சிற்பக்கலை பற்றி நாம் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே நாம் கற்றளி என்கிற பொழுது, தளி என்றால் கோயில் என்று நான் சொல்லியிருக்கிறேன். மண்ணாலான தளி, மண் தளி, செங்கற்தளி, மரத்தளி, இவைகளெல்லாம் தாண்டி கற்றளி. கற்றளி என்பது கல்லினால் கட்டப்பட்ட கோயில். குடைவரை கோயிலெல்லாம் கல்லினால் கட்டப்பட்ட கோயில் என்று சொல்ல முடியாது. ஒரு பெரிய பாறையிலே குடைந்து உள்ளே தூண், கருவறை போன்ற எல்லா பகுதிகளையும் வைத்து ஒரு பெரிய அதிசயம் நிகழ்த்துகிற ஒரு முறை அது. அதாவது குடைவரை கோயில் என்று நாம் சொல்கிறோம். அதை பற்றி நாம் மிக விரிவாக பின்னால் சிந்திக்க இருக்கிறோம். தமிழகத்தில் எத்தனை குடைவரை கோயில்கள் இருக்கின்றன, அவள் எங்கே இருக்கின்றன, அவளை அமைத்தவர்கள் யார், அவளுடைய சிறப்பு என்ன, பற்றிலாம் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்பொழுதுதான் தமிழனுடைய மாண்பை, அவன் சிற்ப கலைத்திறனை நாம் ஆழமாக உணர முடியும். ஆக அந்த குடைவரை கோயிலை அடுத்து சிறு சிறு கருங்கற்களை வெட்டி அவளை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி, அது இடையே சுண்ணாம்பு சாந்து இல்லாமலும் கட்டியிருக்கிறார்கள், சாந்து சேர்த்தும் கட்டியிருக்கிறார்கள். பெரும்பாலான கோயில்கள் கல்லின் மேல் கல் அடுக்கியது தான். அது ஒரு பெரிய நவீன தொழில்நுட்பம், செல்ஃப் இனர்ஷியா என்று சொல்வார்கள். அதனுடைய எடை பரிமாணத்திலேயே அது எவ்வளோ உயரம் போனாலும் நின்று கொண்டிருக்கிறது. தஞ்சாவூருக்குள்ளே நினச்சி பாருங்கள், உலக பேர் அதிசயங்கள் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்ப திறன் படைத்தவர்களாகத்தான் நாமெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம். இன்றைக்கி தான் எது எடுத்தாலும் மற்றவன் கையை நாம் சென்று கையேந்துக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1000 ஆண்டு காலம் அடிமையாக ஆக்கப்பட்டு எந்த விதமான அறிவுத்திறன் வளராமல் பார்த்து கொண்டார்கள். அடிமையாகவே வச்சுருக்கணும். இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே அது கொண்டு போய் ஒரு காட்டில் ஒரு குகைக்குள்ளே வச்சு வளர்க்குறாங்கன்னு வச்சிங்களேன், அது என்ன நாகரிகம் தெரியுங்க? மொழி தெரியாது, நாகரிகம் தெரியாது. நிர்வாணமாக கொண்டு வர குழந்தை வச்சா அது 20-30 வயசில் நிர்வாணமாக தான் இருக்கும். எந்த நாகரிகமும் தெரிய வாய்ப்பில்லை. அதுபோலத்தான் நம்ம 1000 ஆண்டுகளாக நமது நாகரிகம், வளர்ச்சி, சிந்தனை, 6ஆம் அறிவு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறோம். அதனால தான் நமக்கு எல்லாம் புதுசாக தெரியுது இன்றைக்கி. ஆனால் நமது முன்னோர்கள் அப்படி இருக்கவில்லை. மிக நுண்ணிய நுண்மான் நுழைப்புலம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார். அதை விளக்குவான் தான் நான் இந்த சிற்பக்கலை, கட்டிடக்கலை, இசைக்கலை, தமிழ் இலக்கணம் இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, நாம் மிகப்பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர். அதை நாம் இன்று இழந்தாலும் கூட நாம் மீண்டும் பெற முடியும். அந்த புத்துணர்ச்சி பெற வேண்டும். பழமை பேசுறதுல என்ன லாபங்க? நம்ம எதுக்கு லாய்களைங்கிற ஒரு தாழ் மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது. உலகத்தில் வேறு எவனுக்கும் நாம் சளைத்தவர்கள் அல்ல. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், வி ஆர் செகண்ட் டு நன். நம் யாருக்கும் 2ஆம் தர குடிமகன் இல்லை. உலக மாந்தர்களில் என்ன அறிவுத்திறன் இருக்கிறதோ, நுண்கலை திறன் இருக்கிறதோ அத்தனையும் நாம் படைத்தவர்கள். இப்போ நமது பாருங்கள், இந்த கணினி துறையிலே நமது தமிழகத்தை சார்ந்த எத்தனை அறிவாளிகள் அந்த உலகம் கொண்டு போகிறாங்க பாருங்கள். உலக அரங்குக்கு தமிழுடைய பழைய மாண்பை விளக்குகிற ஒரு துறையாக அதை மாற்றிவிட்டார். பழைய மாண்பு சொன்னால் அது ஒரு எடுத்துக்காட்டுது. அந்த திறன் புதுசாக அவங்க ஏதோ வானத்திலிருந்து பெறவில்லை, அவங்க ரத்தத்தில் இருக்குது, அது வெளிக்கொண்டு வந்திருக்கு, அவ்வளோதான். அதுபோல் எல்லா தொழிலும் நம்மால் கொண்டு வர முடியும். இதற்காக அதை சொல்லுகிறேன். அந்த வகையில் இந்த சிற்பக்கலை பற்றி நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இந்த சிற்பக்கலை வருவதற்கு முன்னாலே கட்டிடக்கலை என்று நாம் பார்க்க வேண்டும். அதுதான் நாம் இந்த வாரத்தில் நான் சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். அது என்ன வேறுபாடு? சிற்பம் என்று சொன்னாலே நாம் கல்லில் ஆனதுன்னு நினச்சிக்கிறோம். அப்படி அல்ல. அது மரத்தில் செய்தாலும் அதுவும் சிற்ப வேலைத்தான். அதனால தான் அவரை தச்சன் என்று சொல்கிற பழக்கம். நமக்கு இன்னைக்கு தச்சன்னா மரம் வேலை செய்யணும்னு நம்ம தச்சன்னு சொல்கிறோம், அந்த தொழில்நுட்பவாதிகள். இப்போ பாருங்கள், இப்போ மகாபலிபுரம் பாருங்கள், எவ்வளோ அழகான சில கற்சிலைகளை வடிக்கிறார்கள். அந்த திறமெல்லாம் எங்கேருந்து வருதுங்க? நம்ம ஜீனில் இருக்குங்க அது. அதுபோல் இன்றும் பழைய நீங்கள் ஆச்சாரியர்கள்லாம் எடுத்துங்க, மர ஆச்சாரிகள் எங்கள் கிராமத்துலாம் இருக்காங்க. 70 வயசு 60 வயசுலாம் அபூர்வமான திறன். அங்கே போடுற கணக்கு, அங்கே வடிக்கிற வடி, செய்கிற செயல், அது என்ன ரத்தத்தில் இருக்குது. குலைவிச்சை கல்லாமற் பாகப்படும். குலைவிச்சைனா ஜாதி இல்லை, தமிழ் குலம்.
இந்த தமிழ் குலத்தினுடைய அந்த அறிவு இருக்குது பாருங்கள், அது கல்லாமல் பார்க்கப்படும். ஜீனில் இருக்குல்ல. அப்படிதான் இன்றைக்கி இப்போ கணபதி ஸ்தாபதியெல்லாம் இருந்தார், திருவள்ளுவர் கூட்டம் செய்தார், 131 அடி வள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியை நிறுவினார். எப்படி வந்தது அந்த கலையெல்லாம்? கணக்கு இருக்குது எல்லாத்துக்கும். நான் அந்த அளவெல்லாம் சொல்ல போகிறேன். ஒரு கோயில் இருந்தால் அதுக்கு அழகு என்று பெயர், அடித்தளம், கோயிலுடைய வகைகளை சொல்கிறபோது நான் சொல்ல போகிறேன். அந்த கோயிலை எப்படி ஆறாக பிரிக்கிறார்கள், ஒரு பகுதிக்கும் என்ன அளவு, அது எப்படி வைத்தார்கள், எல்லாம் சயின்ஸுங்க, டெக்னாலஜிங்க. பின்னால் நான் விளக்க இருக்கிறேன். ஆக கட்டிடக்கலை என்று நான் ஏன் அதை சற்று மாற்றி சொல்கிறேன் என்றால், அது மரத்திலேயே அவர்கள் அந்த சிற்பங்களை செய்திருக்கிறார்கள். முதலிலே மரக்கோயில்கள் தான் இருந்திருக்கின்றன. அதை நான் முதல்ல மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். ஆதியிலே மண்ணால் செய்த காலம் நாம் இப்பொழுது சிந்திக்கவில்லை. மண்ணாலே வீடு, மண்ணாலே எல்லாம் செய்தால், மண்ணால் செய்தாலும் கூட மேலே கூரைக்கு மரத்தை தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். உதாரணமாக நம்முடைய சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி நான் நிறைய பறந்து சிந்தித்திருக்கிறோம் ஆரம்ப வகுப்புகளிலே. ஒரு சிறு கருத்தை நினைவுக்கு நான் மீண்டும் கொண்டு வர விழைகிறேன். அந்த சிந்துவெளி நாகரிகத்திலே இருக்கக்கூடிய அந்த வீடுகளெல்லாம் செங்கலால், சுட்ட செங்கலால் கட்டப்பட்ட வீடுகள் நேர்கோடிலே, இந்த மூலமட்டத்தை வச்சு அவ்வளவு நேர்கோட்டில், அது இன்னும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலையாக இருந்தாலும் ஒரே நேர்கோடு. அந்த சாலைகள் ஓரத்தில் இருக்கிற வீடுகள் இருக்குது பாருங்கள், ஒன்று முன்னே ஒன்று பின்ன. இன்றைக்கெல்லாம் எப்படி வீடு கட்டுற பாருங்க, புது நகரங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா மிக கேவலமாக, எந்த விதமான ஒரு பொது அறிவும் இல்லாமல், ஒருத்தர் முன்ன சாட்சி வச்சு இருப்பான், ஒருத்தர் பின்ன சாட்சி கட்டியிருப்பான், ஒருத்தர் தெருவில் நடு வரைக்கும் வந்திருப்பான், ஒருத்தர் ரொம்ப பின்னால் போயிருப்பான். ஆனால் நமது அந்த சிந்துவெளி நாகரிக வீடுகள், மொஹஞ்சதாரோ ஹரப்பா வீடுகள் ஒரே நேர்கோட்டில். அப்போ ஒரு பொது கட்டுப்பாடு இருந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி லண்டன் போகிறவங்களாம் பார்க்கலாம், கோடிக்கணக்கான வீடுகள் விக்டோரியன் மாடல் என்று பெயர், சுட்ட செங்கலினால் தான் கட்டியிருப்பார். மேலே பூச்சி சிமெண்ட்லாம் எதுவும் இருக்காது. அந்த சிகப்பு செங்கல் அப்படியே தெரியும் வெளியில். அது எவ்வளோ உள்ளே போனீங்கன்னா சொர்க்கமாக இருக்கும். 40 கோடி 50 கோடி கூட ஒரு வீடு இருக்கலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கல் தான் இருக்கும். அந்த அமைப்புலாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு தெருவில் நின்று பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வீட்டு ஒரு தெருவில் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு 10,000 வீடு வரும், அல்லது 50,000 வீடு இருக்குன்னா ஒரே அச்சடிச்சால் போல் இருக்கும், ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இப்போ என்ன அர்த்தங்க? ஒரு விதிக்கு உட்பட்டு, ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு, ஒரு அரசினுடைய ஆணை ஏற்று கட்டப்பட்ட வீடுகள். லண்டனில் ஒரு பழைய நகரம் இல்லைங்களா, அது கோடிக்கணக்கான வீடுகள். இன்றைக்கி 2024 போனீங்கன்னா கூட அந்த வீடை பார்த்தா நீங்கள் அசந்துறீங்க. உள்ளே வந்து நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புதுசாக என்னென்னா புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் பூத்திருப்பார்கள். உள்ளே போனீங்கன்னா அது வேறு சொர்க்கம். வெளியிலே இருக்கிற அந்த அமைப்புகள் எல்லாம் அந்த விக்டோரியா மகாராணி காலத்துடைய அதே அமைப்பை இன்றும் அதை பெருமையாக பேணி காக்கிறார். 100 ஆண்டுக்கு குறைவான வீடு இல்லைங்க அங்கே. எவ்வளோ ஆச்சரியம். நம்ம ஊரெலாம் 7 வருஷம் ஆகிடுச்சுன்னா ஒரு ஃப்ளாட் நம்ம வாங்க மாட்டேங்கிறோம். சென்னையில் 10 வருஷம் ஆகிடுச்சு, வேண்டாங்க, அது கொஞ்சம் பழசாக தெரியுது அப்படிங்கிறோம். அடுக்குமாடி வீடுகள்லாம், அங்கே அடுக்குமாடி வீடுகளில் தனித்தனி வீடுகள் தான். அந்த தனித்தனி வீடுகள்லாம் 100-120 வருஷம். ஆனால் உள்ளே போனால் 100 வருஷம் முடியும் யாரும் சத்தியம் பண்ண கூட யாரும் நீங்கள் நம்ப முடியாது. அவ்வளோ நேர்த்தியான செங்கல். அதுபோல தான் மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டிய செங்கல் வீடுகள் சார்ந்த எல்லாம் இன்றும் அப்படியே நிற்குது. நான் சொல்ல வந்த கருத்து எங்கன்னா, அந்த வீட்டுகளுக்கு மேலே வடிவிலே துளைகள் விட்டிருக்கிறார்கள். அதை நான் சொல்லியிருப்பேன்னு நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். இது என்ன ஆய்வாளர் சொல்கிறார்கள் என்றால், அது வீட்டு கூரை, அப்போ காங்கிரீட் இல்லைங்களா, அப்போ மரத்தாலேயே அந்த இடத்துல படுக்கை தூண்கள், பீம்கள் போட்டிருப்பார். படுக்கை மரங்கள் ஓடி இருக்கும், நம்ம தூலம்னு சொல்லுவோம். இன்றைக்கி அழகாக மாதிரி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம கிராமத்தில் வச்சுருக்கிற தூலம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மிக நாகரிகம் குறைஞ்சதாக இருக்கும். அது மேலே மொட்டை சவுறு வச்சுருக்கோம், மொட்டை சோத்து மேலே ஒரு மரத்தை அப்படியே வச்சுருப்பாங்க. கோணையும் மணியமாக இருக்கும், உருண்டையாக இருக்கும், நீளமாக இருக்கும், பெரிய பெரிய மரங்களை அப்படின்னு மேலே அப்படி வச்சுருப்பாங்க. ஆனால் 5000 ஆண்டுக்கு முற்பட்ட அந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பாவுடைய வீடுகளிலே மூலமட்டை வச்சு சுத்தமாக நூல் கணக்காக பகரங்கள் பாவடிவில் இடைவெளி விட்டிருக்காள் சோத்தினுடைய மேல் பகுதியில். அப்போ அந்த மரத்தால் செதுக்கிய அந்த தூலங்கள் போன்ற அமைப்பு தான் இருந்திருக்கணும். அது 5000 ஆண்டு என்று சொல்லுகிற பொழுது மரங்கள் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது இல்லைங்களா. ஆனால் இந்த மரங்கள்லாம் போயிடுச்சு. ஆனால் மரத்தாலான கோயில்கள் இருந்திருக்கின்ற தமிழ்நாட்டிலே மரக்கோயில்கள் என்று பெயர். அது கால வெள்ளத்தால் அழிக்கப்பட்டு விட்டன. அதற்கு பழங்காலத்திலே மரக்கோயில்கள் கட்டப்பட்டன என்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த மரத்துக்கு தகுந்தாற் போல் இந்த செதுக்கிய கட்டிட அமைப்பு, அந்த மரத்தால் செய்கிற அமைப்பு கொஞ்சம் எளிமையானது இல்லைங்களா. ஏன்னா மரத்தச்சுகள் அவ்வளோ மிக திறன் வாய்ந்த மரத்தையெல்லாம் இன்றைக்கி இருந்திருக்காங்க. பண்டைய
தமிழகமான இப்பொழுது மலையாள நாடு இருக்குது பாருங்கள், நம்முடைய பண்டைய தமிழகம் தான் அது. நம்முடைய சொந்த தொப்புள்குடி உறவுகள் தான் மலையாளத்தில் இருக்காங்க. அது வேற்றுமொழிகளாக கருதப்படாது. இப்போ அங்கே போனீங்கன்னா இன்றைக்கும் மரத்தாலான வீடுகள் தான். அந்த பழந்தவருடைய மரத்தாலான வேலைகளுக்கு வீடுகள் கட்டிடங்களினுடைய சாட்சியாக சான்றாக நீங்கள் பார்க்கணும்னா இன்றைக்கும் கேரளாவுக்கு தான் போகணும். இன்றைக்கி அந்த கேரளா இருக்கிற கோயில்கள்லாம் பெரும்பாலும் இன்றைக்கும் மரத்தினால் தான் இருக்குது. ஏன் நம்முடைய சிதம்பரம் கோயில் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சிதம்பரத்திற்கும் அந்த நம்பர்களுக்கும் தொடர்பு நான் சொல்லியிருக்கேன், அதை நான் இப்பொழுது விளக்கப் போவதில்லை. அங்கே சிதம்பரத்துடைய சபாநாதர் மண்டபம் இருக்குது பாருங்கள், இப்பொழுது மரத்தால் தான் இருக்குது. அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்திராதவர்கள் இனி போனால் பார்க்க வேண்டுகிறேன். இந்த சபாநாதர் மண்டபம் முழுமையாக மரத்தாலானதான் இன்றைய வரையிலே கூட. அதே மாதிரி சிதம்பரத்தில் உள்ள இந்த ஊர்த்தவ தாண்ட மூர்த்தி ஆலயம் இருக்குள்ள அந்த கோயிலுக்குள்ளே அதை பிற்காலத்திலே கல்லால் மாற்றிருக்கிறார்கள். அது முதலில் மரத்தில் இருந்து இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகளோடு அது என்ன சிறப்புன்னா, அந்த ஊர்த்தவ தாண்ட மூர்த்தியுடைய கோயிலை மரத்திலிருந்து கற்சிற்பமாக கற்தூண்களாக மாற்றிய பொழுதும் கூட மரச்சிற்பம் எப்படி இருக்குமோ அதுபோலவே அந்த கற்சிற்பம் அந்த விதானங்கள்லாம் அமைச்சிருக்காங்க. விமானம்லாம் அந்த கண்ணோட்டத்தில் மறுபடியும் ஒரு முறை போய் பாருங்கள். நான் இதெல்லாம் இந்த உலா போகிற பொழுது நான் சொல்லியிருப்பேன், இல்லை சொல்ல காலம்னால் விட்டுருக்கலாம், சொல்லியிருந்தாலும் மறந்தும் இருக்கலாம், நினைவுபடுத்துகிறேன். அது அந்த ஊர்த்தவ தாண்ட மூர்த்தி ஆலயத்திலே கற்றலையாக மாற்றி பின்னாலும் கூட அந்த அமைப்புகள், தூண்கள், விதானங்கள் அத்தனையும் 100% மரத்தாலானது போலவே இருக்கிறது. அது கற்றலையாக மாற்றிப்படும் கூட இந்த பழைய தொழில்நுட்பத்தை, அந்த அழகுகளை, வண்ணங்களை, அந்த சிற்ப திறனை அவர்கள் கைவிட மனம் வரவில்லை. அதுக்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லலாம் என்று கருதுகிறேன். நம் திருப்பெருந்துறை என்று சொல்கிற ஆவடியார் கோயிலுக்கு போயிருந்தோம். நம்ம உலா போயிருந்தோம், நம்ம பாண்டியர் உலா என்று நம்ம போனோம். அப்போ இந்த கோவில் சிறப்பெல்லாம் நான் விளக்கினேன். அப்போ அங்கே கொடுங்கு இருக்குது. உலகத்திலேயே அதற்கு சமமான கொடுங்கு இதுவரையில் இல்லை. கொடுங்குன்னா பின்றைய ஆங்கில மொழியில் சொல்வதாக இருந்தால் சன்ஷேடு நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு கட்டடம் இருந்தால் அது மேலே ஒரு வளைவாக அப்படி வெளியில் வந்திருக்கும். அது எதுக்காக? மழை தண்ணி வெயில்லாம் இந்த சுவற்றை மற்ற பாகங்களை தாக்காது இருப்பதற்காக அப்படி போட்டு தான் இந்த கொடுங்கு வளைந்த பகுதி. இந்த உலா வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சோழர் உலா, பாண்டியர் உலாலாம் நிறைய 2, 3, 4, 5 உலா போயிட்டோம். அவங்களுக்குலாம் நான் சொல்கிற இந்த கொடுங்குனா டக்குன்னு எல்லாரும் ஞாபகம் வந்துடும். அப்படித்தான் நம்முடைய சிற்பக்கலையை சம்பந்தப்பட்ட சில சொற்களை நாம் சிக்கன பிடிக்க வேண்டும். கொடுங்கு என்பது மண்டபங்களிலே வளைவாக தாழ்ந்து இருக்கிற பகுதி, மேலே கூரையில். அது என்ன சிறப்பு அங்கே ஏன் சொல்கிறாங்க? பின்னி கூட கணபதி சபதி தொலைக்காட்சியில் ஒரு கருத்தை சொன்னார். நாங்கள்லாம் மயன் வழி வந்தவர்கள், எங்களுக்கு எந்த சிற்பக்கலை ஆணை வந்தாலும், அன்று அரசன் கொடுத்தான், இன்று அரசு கொடுக்கிறது வந்தாலும், அந்த உறுதிமொழி பத்திரத்திலே என்ன செய்வாங்களாம், அக்ரிமெண்ட்டில் என்ன செய்வார்களாம், திருப்பெருந்துறை ஆவுடையார் என்னும் திருப்பெருந்துறை கொடுங்கை தவிர வேறு எதுவாக இருந்தாலும் நாங்கள் செய்ய ஒப்புக்கொள்கிறோம் தான் கழுத்து போடுவாங்களாம். அந்த கொடுங்குக்கு அவ்வளோ மரியாதை இன்னும் வரையில். போய் நான் பார்க்கணுங்க தமிழர்கள்லாம். இது கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரத்தில் ஆரம்பிக்கிற ஒரு கல் ஒரு அங்குலத்தில் முடியுது, வளைஞ்சி அதுவும் நேராக. அப்போ எத்தனை அது மாதிரி ஒரு 40 அடி 50 அடி நீட்டுக்கு ஒரே மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி. அப்போ எத்தனை தொழில்நுட்பம் இருந்திருந்தாலும் முடியுங்க. 3 அடி 4 அடி உயரத்தில் ஆரம்பிக்கிற ஒரு கல் கிட்டத்தட்ட ஒரு 12 அடி 10 அடி நீளம் இருக்குது. முடிகிற பொழுது இப்படி வளைவு போய் இப்படி வளைந்து மேலே இருக்கிற பொழுது ஒரு அங்குலம் தான் இருக்குது. அதுபோல் அமைச்சிருக்காங்க. இப்போ நாம் சொல்ல வந்த சிறப்பு என்னென்னா, அப்பொழுதெல்லாம் மரத்தால் கட்டிய கோயில் இருந்த காலம் மாதிரி கற்றலை வந்த காலம் அது, பாண்டியர் காலம்லாம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கொடுக்க பார்த்திங்கன்னா மரத்தால் செய்தது போலவே இருக்கும், அது கல்லால் செய்த மாதிரியே தெரியாது. அது என்ன சிறப்புனா, குறுக்கு சட்டங்கள் ஓடும் இல்லை, அந்த நாற்படி நீட்டுக்கும். அந்த குறுக்கு சட்டங்கள்லாம் மரத்தால் ஆனது போலவே இருக்கும். அல்லது கம்பிகளால் ஆன, முறுக்கு கம்பி, தட்டை கம்பி, சதுர கம்பி, செவ்வக கம்பி, இப்படி போன்ற கம்பிகள் வேறு குறுக்க ஓடுதலை. ஒரு நிமிஷம் எல்லாரும் அசந்துடுவான், எப்படி அந்த காலத்தில் கம்பிலாம் இரும்பு ஐயா, கருங்கல் தான் அதுவும். ஆக மரச்சட்டங்கள் போலவே கல், இரும்புகள் போலவே கல். அதை விட வியப்பு என்னன்னா, அந்த கம்பிகள்லாம் ஓடுது பாருங்கள், இரும்பு கம்பி போல சட்டங்கள், அந்த சட்டத்துக்கு மேலே போல்ட்டு மாதிரி போட்டிருக்கான், அதுவும் கல் தான்.
அதான் இந்த போர்ச்சுகீஸர் வந்து சந்தேகம் வந்துச்சு, இல்லை இல்லை நான் ஐ கேனாட் பிலீவ் இட், நான் நம்ப முடியல, இதெல்லாம் கல்லே கிடையாது, இதெல்லாம் மரத்தால் தான் செய்து, இதை ஏதோ வண்ணங்கள் பூசிட்டான்னு சொல்லி துப்பாக்கியால் சுட்டிருக்கான் 2 இடத்துல. அந்த தொலையும் காண்பிப்பார், போகிறவங்களாம் காட்டுவாங்க, இதுதான் துப்பாக்கியால் சுட்ட இடம், 2 தொலை தெரியுது. அதற்கப்புறம் தான் முடிவு பண்ணியிருக்கான் இது கல் தான். மிரண்டு போயிருக்கான், எப்படி சாத்தியம் இதெல்லாம், என்ன தொழில்நுட்பம் இருந்திருக்கும் என்கிட்ட. சின்னதாக ஒரு 2 விரல் 3 விரல் நீட்டுக்கு ஒரு சின்ன உளிங்க, வேற ஒன்றும் கிடையாது. அவன் 10 விரல் ஒரு 2 அங்குலம் 3 அங்குலம் நீட்டுக்கு ஒரு இரும்பு உளி, அவ்வளோதான். அதுதான் அவன் திறன். அப்போது மரத்திலிருந்து கற்றளியாக மாறுகிற பொழுதும் அந்த அமைப்புகளை பின்பற்றுகிற நினைவுபடுத்திக் கொள்கிற வகையிலே கற்சிற்பங்களை கல்லாலான அந்த செயல்களை செய்திருக்கிறார்கள். ஆக மரக்கோயிலிருந்து ஒரு மாறுகிற ஒரு காலம் வருகிறது. அந்த கூரையும் பார்த்திங்கன்னா விதானம் எங்கே நான் சொல்கிற மாதிரி எல்லாம் மரத்தில் இருக்கிற மாதிரியே பண்ணியிருப்பாங்க. இதுதான் மிக அருமையான. அதுக்கப்புறம் என்ன செய்திருக்காங்கன்னா, இந்த மரத்தாலான கூரை இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன், இப்போ கேரளாவில் இன்றைக்கும் பல கோயில்கள் மரத்தால் தான் கூரைகள் இருக்கும். சிதம்பரத்தினுடைய அந்த சபாநாதர் மண்டபம் இன்றைக்கு மரத்தால் தான் இருக்கிறது. அப்போ என்ன செய்தாங்க, அது மழையினாலையும் வெயில்னாலையும் சிதிலமடையலாம். அப்போ என்ன செய்தாங்க, இது எப்படி பாதுகாப்பது, மரத்தை மேலே போட்டிருக்கிறமே கூரையை. என்ன செய்தாங்கன்னா, செப்போடுகளை அதன் மேலே செப்பாலான தகடுகளை பாய்ச்ச ஆரம்பித்தார். இந்த செப்பு தகடு பாய்ச்சிக்கிற முறை ஏன் வந்தது என்றால், இந்த மரம் வெயிலினாலும் மழையினாலும் சிதிலமடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அதை செய்திருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் அலங்காரம் வேண்டுங்கிற பொழுது, மன்னர்கள் தலையிடுகிற பொழுது பொன்னாலான ஓடுகளையும் வைத்தார்கள். அதனால தான் சிதம்பரத்திலே இன்று அந்த மண்டபம்லாம் போய் பார்த்திங்கன்னா செப்பு ஓடும் இருக்கும், பொன்னோடும் இருக்கும். ஆனால் அடிப்படை காரணம் என்ன, அவைகள் மரத்தாலான கோயில்கள். மரம் வந்து மழையினாலும் வெயிலினாலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற காரணத்தினால்தான் இந்த செப்போடு பொன்னோடுகள் எல்லாம் வேகிற பழக்கம் வந்தது என்று மனசில் வச்சுக்கணும். அடுத்து வந்தது தான் இந்த செங்கலாலான கட்டிடங்கள். இதுதான் வந்து இப்போ ஓரளவுக்கு இதுவே நம்ம காலத்தால் கண்டுபிடிக்க முடியல பாருங்கள். இப்போ வெளியில் வந்து இப்போ உங்களுக்கு ஐயம் வரலாம், ஐயா இப்போ இது வந்து நீங்கள் மொஹஞ்சதாரோப்பெல்லாம் சுட்ட செங்கலானதாக சொல்கிறீங்களே, இப்போ 5000 ஆண்டு அது இருக்குது, அதுபோல் செங்கலாலான கோயில் இருந்திருக்கலாமே, ஏன் இல்லை? ஏன்னா மழையும் வெயிலும் படுகிறார் போல் வெளியிலே வந்து அது வந்து சூரிய ஒளிக்கும் மழைக்கும் அது வந்து வெளிப்படுமாறு இருந்திருந்தால் என்றைக்கோ போயிடும். அதனால தான் என்ன இப்போ மண்ணுக்குள்ளே இருந்ததுனால தான் மொஹஞ்சதாரோப்பெல்லாம் நீங்கள் அப்படியே இருக்குது. இப்போ தமிழகத்தோட கீழடி எடுத்துங்க, சுட்ட செங்கலான கற்சுவர்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். மொஹஞ்சதாரோவுக்கு சமமான அதே தொழில்நுட்பத்தோடு மூலமட்டம் வைத்து 90 டிகிரி அருமையாக கட்டிடலாம். அந்த கிடச்சிருக்கிற முதல் சுவர்லாம் கிடச்சிருக்கு இப்போது. ஏனென்றால் மண்ணிற்குள்ளே அது வந்து பாதுகாப்பாக இருந்திருக்கு. ஆக மண்ணால் மூடப்படுவது ஒரு நல்லது பாருங்கள். அது வெளியிலே இருந்திருந்தால் 200-300 தான் வருஷம்தான், 2-3 நூற்றாண்டு தான் வயது சொல்கிறார்கள். சுட்ட செங்கல் இருந்திருந்தால் இந்த மழைக்கும் வெயிலுக்கும் அவைகள் எரோஷன் அண்ட் கரோஷன் என்று சொல்வார்கள், அது பாதிக்கப்பட்டு என்று அழிந்திருக்கும். அதிகபட்சமாக 300 ஆண்டு சொல்கிறார்கள் வயது சுட்ட செங்கலுக்கு. மொஹஞ்சதாரோவில் இருப்பதும் கீழடியில் இருப்பதும் மண்ணுக்குள் புதைந்திருந்ததாலே அந்த செங்கற்கட்டிடக்கலை இன்றுவரும் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் தமிழர்கள் தமிழகத்திலே கட்டிய கோயில்கள் செங்கலினால் கட்ட கோயில்கள் இருக்குங்க. மரக்கோயில்களுக்கு அடுத்து வந்த வளர்ச்சி செங்கற்கோயில்கள். அதனால் செங்கற்கட்டிட கோயில் ஏறக்குறைய 3 நூற்றாண்டுக்கு மேல் இருந்ததாக யாரும் சொல்லவில்லை. கிபி 600க்கு முற்பட்ட காலத்தில் இருந்த நமது நாட்டு கோயில்கள் கட்டிடங்கள் எல்லாம் செங்கல் கட்டிடங்கள் தான். அது ஞாபகம் வச்சோம். இந்த நான் சொல்லுகிற கால வரையறை தயவுசெய்து ஒரு பெரும்போக்கான்னு எடுத்துக்கூடாது, ஆழ பதிவு வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த குரோனாலஜி என்று சொல்வார்கள். இந்த கால வரையை புரிஞ்சுக்கிட்டே வந்தனா தான் இந்த சிற்பக்கலை வளர்ச்சி, மன்னர்களுடைய கலைத்திறன் வளர்ச்சி எல்லாம் நமக்கு தெரியும். ஆக கிபி 300க்கு 600க்கு முன்னாலே செங்கற்கள் கோயில்கள் தான் இருந்திருக்கின்றன இன்னும் மனசில் வச்சுக்கணும். நம்ம அந்த கருத்துக்காக நான் சொல்கிறேன். சங்க காலத்திலே கட்டப்பட்ட கோயில்கள் பாருங்கள், அது செங்கல் கட்டிடங்களையும் மர வெட்டங்களையும் கொண்டு அமைக்கப்பட்ட சுவர் மேல் சுண்ணம் பூச பெற்றிருந்தன. சரி, இந்த செய்தி எங்கேருந்து வருங்க? நமது இலக்கியத்திலிருந்து கிடைக்குது நமக்கு. செங்கற்கள் கோயில்கள் சங்க காலத்திலே இருந்திருக்கின்றன. மரம் செங்கல் சேர்ந்தது. இதில் கூட நான் சில பிரிவுலாம் சொல்ல போகிறேன். தனியாக மரம் மட்டும்தான் அதுக்கு என்ன பேர், 2 செங்கலும் மரம் சேர்ந்தால் என்ன பேர், செங்கல் மரம் சுண்ணம் சேர்ந்தால் என்ன பேர், எவ்வளவு
நுனிய ஆய்ந்திருக்கிறார் பாருங்கள். அந்த அந்த அறிவிலான நான் உங்களுக்கு பின்னாலே நான் பங்கிடலாம் என்று நான் கருதுகிறேன். ஆக சங்க காலத்திலே இந்த செங்கலால் கட்டப்பட்ட கோயில்கள், மரத்தால் இணைக்கப்பட்ட கோயில்கள், அதுக்கு சுண்ணமும் பூசியிருக்கிறார். இது 3 நிலை கோயில்கள் இருந்திருக்கின்றன. அது செப்பவிடார் போனதால் சிதைந்தும் போயிருந்திருக்கின்றன. சங்க காலத்தில் ஒரு பாடல், அது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஒரு புலவர், சங்ககால புலவர். அவர் ஒரு சிதைந்து போன செங்கற்கட்டிட கோயில் ஒன்றை பற்றி அவர் கூறுகிறார். அவர் சொல்கிற பாடல் எதுன்னு கேட்டிங்கன்னா, இட்டிகை நெடும் சுவர் விட்டம் விழுந்து என. விழுந்து போச்சு, கீழது விட்டமும் விழுந்து போச்சு, நெடும் சுவரும் விழுந்து போச்சு. பாருங்க, ஒரு செங்கல் கோயில் சிதைந்து கீழே விழுந்த ஒரு நிலையை காட்சி படம் பிடிக்கிறார். யாருங்க? சங்ககால பெரும்புலவர் கடியலூர் உருத்திரன் கண்ணனார். இட்டிகை நெடுஞ்சுவர் விட்டும் வீழ்ந்து என மணிப்புறா துறந்த மரம் சோர் மாடத்து எழுதனி கடவுள் போகலிர் புல் என்று ஒழுகுபலி மறந்த மெழுகா புன்றினை. இது கடைச்சங்க காலத்தில் இருந்த ஒரு நிலை. அந்த கடைச்சங்க காலத்திற்கு பின்னால் வந்தான் ஒரு கோச்செங்கனான்கிறவன். அவன் யாருங்க? இந்த பல்லவருக்கெல்லாம் முந்தியவன். இந்த கோச்செங்கனான தமிழக கோயில் வரலாறு படிக்கிற பொழுது, கட்டிடக்கலை சிற்பக்கலை பற்றி படிக்கிற பொழுது மறக்கக்கூடாது. ஏன்னா 78 கோயில் கட்டியிருக்காங்க கோச்செங்கனான். அவ்வளோ கோயிலை கட்டினான். அவெல்லாம் கிபி 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவன். பாருங்கள், அப்போது அந்த காலத்தில் வாழ்ந்த மிக பெரும் பழமன்னன். அவனும் ஒரு 78 கோயிலை கட்டிருக்கான். அவை அத்தனையும் செங்கற்கோயில்களே. ஏன்னா கற்றளி என்பது கிபி 7ஆம் நூற்றாண்டு மகேந்திர பல்லவனுக்கு பின்னாலே வந்து அவனுடைய பேரனான சிம்ம விஷ்ணு என்று சொல்வார்கள். அவன்தான், அவன் காலத்தில் தான் இந்த கற்றளி கோயில், அதாவது இப்போ மகாலிபுரம் கடற்கோயில், மகாலிபுரத்தை பற்றி தனி ஒரு 2-3 உரை நான் செய்ய போகிறேன். அப்போ அதை பற்றிலாம் நான் சொல்லுகிறேன். ஆக பல்லவர் காலத்திலே, அது மகேந்திர பல்லவன் காலத்திலே கூட கற்றளி இல்லை, நரசிம்ம பல்லவன் காலத்திலேயும் இல்லை. அவனுக்கு பின்னால் வந்தன் சிம்ம விஷ்ணு தான் அந்த காஞ்சிபுரம் கைலாயநாதர் கோயிலையும், கடற்கரை கோயில், பனைபுரம் என்ற கோயில், இந்த 3 கோயிலை அவன் தான் கற்றளையிலே முதல் கட்டினான். ஆக முதல் கற்றளை கோயிலும் இன்றைக்கி அங்கே நம்மளுடைய கடற்கரை கோயிலை பார்க்கலாம் மகாலிபுரத்தில். அவ்வளோ சிறப்பு அந்த கோயிலுக்கு. ஆக அதற்கு முன்னே பெரும்பாலான கோயில்களை செங்கலிலே மரத்தாலும் கட்டியவன் சோழன் செங்கனான். இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன். பெண்ணாடம் கோயிலும் செங்கனான் கட்டியது தான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? இன்றைக்கி இருக்கிற கற்றளியா, இன்றைக்கி இருக்கிற கல்லாரான கோயில் நினச்சிக்கப்படாது. அப்போ பெண்ணாடம் கோயில் மிக பழமையானது. 1500-2000 ஆண்டு பழமையான. அடிக்கடி ஏன் சொல்லுவேன்னா, அது செங்கல் மரத்தாலான காலத்தில் இருந்தே இருக்குது. அதுதான் செங்கனான் கட்டியிருக்கிறான். அதற்கு பின்னால் தான் அது பல மன்னர்கள் கற்றளிகளாக கட்டியிருக்கிறார்கள். சோழர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள்லாம் கட்டி நிறைய செய்திகள்லாம் நிறைய இருக்குது. இப்போ எல்லா கோயிலுமே பெருசாக போக போக கட்டியிருக்காங்க. அதனால தான் நான் சொல்லுவேன். உதாரணமாக சிதம்பரம் மடக்கு கோபுரம் இருக்குது. அது ஒரு சிறப்பு செய்தி சொல்லி வைக்கணும். நான் நேரம் தான் ஒரு பற்றுதல் இருக்குது, ஊர் பற்றுதலுக்காக சொல்லி வைக்கிறேன். வடக்கு கோபுரத்தை கட்டிய தச்சர்கள், சிற்பிகள் பெயரெல்லாம், அந்த சிற்பிகள் பெயரை எங்கு எப்படி பதிந்து வைத்திருக்கிறாங்கிற செய்தி நான் பின்னால் சொல்ல போகிறேன். அந்த வடக்கு கோபுரத்தை, சிதம்பரம் வடக்கு கோபுரத்தை கட்டிய சிற்பி ஒருவன் விருத்தாச்சலம் பழமலை என்று சொல்லுகிற அந்த முதுகுன்றத்தை சார்ந்தவன், விருத்தகிரீஸ்வரன் இல்லையா, விருத்தகிரியன்கிறவன் அவனுடைய மகன், 2 பேரும் கட்டியிருக்காங்க. அது ஒரு கல்வெட்டு சொல்லுது. வடக்கு கோபுரத்தினுடைய அந்த சுற்றுச்சுவரிலேயே அந்த கல்வெட்டு இருக்குது. சரி, அந்த செய்தி தண்ணி வச்சுருங்க. ஆக இந்த கோச்செங்கனான் கட்டியது 78க்கு மேலே கட்டியிருக்கான். அதற்கு என்ன ஆதாரம்னா, திருமங்கையாழ்வார் பாடுறார், இருக்கிழங்கு திரிமொழிவாய் எண்டோள் ஈசற்கு எழில் மாடம் 70 செய்து உலகம் ஆண்ட திருகுலத்து வளைச்சோழன். யார்? கோச்செங்கோழனை சொல்கிறார். இந்த செங்கனான, சோழன் செங்கனானை பற்றி சொல்கிறார். இன்னும் நேராக பாடுகிறார் அப்பரடிகள். பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில் 78 மற்றும் 78 கோயில் செங்கனான், சோழன் செங்கனான் கட்டியதாக அப்பரடிகளும் பாடுகிறார். ஆக இவன்லாம் இந்த செங்கற்கட்டுக்காக இவனுடைய பேரை நான் சொல்கிறேன். அது சோழன் செங்கனான் அமைத்த பெருங்கோயில்கள் 78 செங்கற்கட்டிடங்களே என்பதை நினைவுபடுத்திக்கணும். நம்ம இந்த இப்போ நான் கோயிலிருந்து இப்போ செங்கற் கோயிலுக்கு வந்திருக்கேன். அந்த செங்கற் கோயில்னு சொல்கிற பொழுது
சோழன் செங்கனான் நம் மனதிலே வந்து சிம்மாசனம் போட்டு அமர வேண்டும். ஏனென்றால் இந்த கற்றளிகள், அதாவது கருங்கற் கட்டிடங்கள் கட்டுகிற முறை, அதற்கு முன்னர் இருந்த முறை தான் இந்த செங்கற் கட்டிடங்கள். அதனால் அந்த காலத்திலே இல்லை, செங்கனான் காலத்திலே இந்த கற்றளிகள் கருங்கல்லை வைத்து கட்டுகிற முறை இல்லாததினாலே அவன் செங்கல்லாலும் மரத்தாலும் அந்த 78 கோயில்களை கட்டியிருக்கிறான். அதனால் 2-3 நூற்றாண்டுக்கு மேலே இருக்க முடியாங்கிறதுனால அந்த மன்னன் கட்டிய கோயில்கள் ஒன்று கூட இல்லை. ஏன்னா இருந்திருந்தால் செங்கலால் எவ்வளோ வினோதங்கள் பண்ணியிருப்போம்னு இன்றைக்கி பார்க்கலாம். அது பெரிய பெரிய வினோதம்லாம் பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி எப்படி சுதவையெல்லாம் பண்ணணும், கோபுரங்கள்லாம் இன்றைக்கி குடமுழுக்கு பண்ணுறாங்களே இன்றைய சிற்பிகள், ஸ்தபதிகள் என்ன அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். எல்லாம் அந்த சுண்ணாம்பு தான், செங்கல் தான், துண்டு துண்டாக உடச்சி கிடச்சி சுதையை பூசி வச்சு அழகாக சிமெண்ட் வச்சு பண்ணுறாங்க. அடுத்தது குகை கோயில்கள். அடுத்த நிலை, 3ஆவது நிலைக்கு நான் வரேன். மரக்கோயில், செங்கற்கோயில், குகை கோயில். குகை கோயில்னால் நம் மனதிலே வந்து குந்த வேண்டியவன் யார்? கிபி 7ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தொண்டை நாட்டையும் சோழ நாட்டையும் ஆண்ட மகேந்திரவர்ம பல்லவன். இந்த மகேந்திரவர்மனை மறக்கவே கூடாதுங்க. அவன் தான் இந்த ஒரு பெரிய ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த மரம் செங்கல் சுதையோடு இருந்த அந்த நிலையை என்றும் இன்று வரை கோயிலில் நிற்குதில்லை. அதை மாறாமல் செய்த பெருமை இந்த மகேந்திரவர்மன் தான். அது கிபி 7ஆம் நூற்றாண்டு. ஆக தமிழக சிற்பக்கலையினுடைய ஒரு பெரிய மாற்று முறை என்றால் கிபி 7ஆம் நூற்றாண்டு. அதுதான் நமது திருநாவுக்கரசருடைய காலம். திருநாவுக்கரசு காலத்தில் மகேந்திரவர்மன் காலத்தில் திருநாவுக்கரசர் வாழ்ந்தார். ஆனால் இவன் கிபி 600 முதல் 630 வரையிலே ஆட்சி செய்த ஒரு பெரும் மன்னன். திருநாவுக்கரசர் வாழ்ந்த காலம் அதுதான். ஸோ பெரிய கற்பாறைகளை குடைந்து அழகான குகை கோயில்களை, அதை பாறை கோயில்கள் என்று சுருக்கமாக சொல்வார்கள், அல்லது குகைவரை கோயில்கள், குகை கோயில்கள் அமைத்தவன் இந்த கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்த மகேந்திரவர்மன். அதனால் இது நம்ம வந்து நினைவில் கண்டிப்பாக வச்சுக்கணும். அதை வந்து அதுக்குள்ளே அந்த குகைவரை கோயில் சொல்கிறப்ப அதுக்கு ஒரு முகமண்டபம், அதுக்குள்ளே தூண்கள், மண்டபம், அதுக்குள்ளே துவாரப்பாளர்கள், அதுக்குள்ளே ஒரு கருவறை, இந்த கருவறைக்குள்ளே ஒரு மூர்த்தம், இவ்வளவும். அதுக்கு முன்னே வரைக்கும் வெறும் கல்லால் ஒரு பெரிய பாறையாக தான் நின்று இருந்திருக்கும். 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு சிற்பிகள் இரவும் பகலும் ஒளி ஓசி எழுப்பியிருப்பார்கள். அப்புறம் போய் பார்த்தா ஒரு பெரிய வண்ண கோவில், கண்ணை கவரும், எண்ணத்தை கவரக்கூடிய ஒரு பெரும் சிற்பம் நிற்கும். கோயில் சிற்பம், அதுதான் அவருடைய சிறப்பு. அதனால் இப்போ ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லி இன்றைய உரை நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன், காலம் கருதி. இந்த மகேந்திர பல்லவனுக்கு முன்பு செங்கல், மரம், சுண்ணாம்பு கோயில்கள் தான் இருந்தன என்பதற்கு சான்று ஒன்று இருக்குது. அது என்ன சான்றுனா, இந்த கற்பாறைகளை குடைந்து மகேந்திரவர்மன் குகை கோயில் அமைச்சான்னு சொன்னான் பாருங்க. அவன் அப்படி அமைத்த குகை கோயில்களிலே ஒன்று தான் இந்த மண்டகப்பட்டு, விழுப்புரம் அருகில் இருக்கக்கூடிய மண்டகப்பட்டு. பாருங்கள், இந்த தென்னார்காடு மாவட்டம் வரலாற்று சிறப்புள்ள ஒரு பகுதி. அது இப்படிலாம் நமக்கெல்லாம் வந்து ஒரு காலம் இருந்து ஒரு வேன் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு 10 பேர் இதே வேலையாக அங்கங்கே போய் தங்கி ஒரு வாரம் சுற்றினால் அவ்வளோ பார்க்கலாம். அத்தனை குகைவரை கோயில்கள் நமக்கு லிஸ்ட்டு கொடுக்க போகிறோம். குகைவரை கோயிலெலாம் பின்னால் நம்முடைய சொத்துங்க எல்லாம். நமக்கு எதுக்கோ நேரம் இருக்குது, இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆக இந்த மண்டகப்பட்டு என்கிற விழுப்புரம் அருகே உள்ள மண்டகப்பட்டு என்கிற ஊரில் ஒரு மலை மேல் ஒரு குகை இருக்கிறது. அதிலே அது வந்து விழுப்புரம் ரயில் நிலையத்திலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தான். அந்த ஊருக்கு மண்டகப்பட்டு ஒரு 1.5 கல் தொலைவில் ஒரு சிறு பாறை குன்றினுடைய வடக்கு பக்கத்திலே இந்த குகை கோயில் இருக்குது. அந்த குகை கோயில் இருக்கிற ஒரு வடமொழி சாசனம், ஏன்னா பல்லவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர்களெல்லாம் வடமொழி, சமஸ்கிருதம், பிராமணத்துவம் மிக்கவர்கள், அவர்களை குலக்குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால் வடமொழியிலே ஒரு செய்தியை போட்டிருக்கோம். அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, செங்கல், சுண்ணம், மரம், உலோகம் முதலியவை இல்லாமலே பிரம்ம, ஈஸ்வர, விஷ்ணுகளுக்கு விசித்திர சித்தன் என்னும் அரசனால் இக்கோயில் அமைக்கப்பட்டது. பாருங்க, அந்த கோயிலை விசித்திர சித்தன் கட்டினான்னு சொல்கிறாங்க. நீங்களாம் சொல்லலாம், அவனுக்கு முதல்ல இந்த கரியால் வந்த பஸ்ஸெல்லாம் வந்தது அந்த காலத்தில். நீங்களாம் நான்லாம் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். ரயில் வண்டி வந்து அதெல்லாம் வந்து விசித்திர வண்டின்னுவான், பார்க்காதது ஒன்று. அதுபோல் இந்த சுண்ணாம்பு கல்லெல்லாம் வச்சு கட்டின சூழ்நிலையை மாற்றி இவன் குகைவரை கோயில் பண்ணதுனால அவனுக்கு விசித்திர சித்தன் பட்டத்தை கொடுத்து இந்த செய்தியும் சொல்லுகிறது என்ற செய்தியை சொல்லி
இன்றைய உரை இதுடன் நான் நிறைவு செய்கிறேன். என் தொடர்ச்சி அடுத்த வாரம் நான் சொல்ல விடுகிறேன். நன்றி, வணக்கம்.